Welcome to all the Wanderers out there. Hope you and your two wheels are doing great. And finally, நம்ம மான்சூன் ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் தி மழை ஷுருவாகிடுத்து. அப்படின்னா கன்னடாவில் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த சீரீஸ்க்கு நான் வச்சிருக்க பேர் வந்து மழை ஷுருவாகிடுத்து. ஆஸ் யூஷுவல் நான் வீட்டிலேருந்து 4 மணிக்கு கிளம்புனேன். ஸோ இருட்டாக இருக்குது, எதுவும் ப்ளஸ்ஸாக vlog ஷூட் பண்ணல. இங்கே தான் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். காஞ்சிபுரம் தாண்டி வந்திருக்கோம். அண்டு இந்த ரைட்டில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜ்குமார், என்னோட கொலிக் இவர். ஸோ இந்த ரைட்டில் நம்ம கூட ராஜன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்டு நம்மளோட ஹிமாலயன் இங்கே இருக்குது, அவரோட பல்சர் RS 200 இங்கே இருக்குது. ஸோ இந்த ரைட்டில் நாங்கள் 2 பேர் தான். ஸோ கர்நாடகா போகிறோம், மாஸ் காட்டுறோம். அண்ட் நம்ம ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது லிக்விமாலியோட இன்ஜெக்டர் போட்டோம் நம்ம வண்டியில். அண்ட் இப்போ ராஜானாவோட வண்டிக்கும் போடுவோம். ஸோ வீட்டில் வேறு டப்பா இல்லை, இது ஒரு பழைய டப்பா இருந்துச்சு, இதை கொண்டு வந்துட்டேன். அண்டு இது ஊற்றியாச்சு. ஸோ அந்த லிக்விமாலியை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் மேலே காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி மட்டும் 13 லிட்டர்ஸ். ஸோ 1 லிட்டருக்கு 4 ml விடணும். அண்ட் அந்த ரேஷியோவில் நான் கொண்டு வந்தேன் இந்த டப்பாவில், வீட்டில் வேறு டப்பா இல்லைன்ட்டு. அண்ட் லெட்ஸ் கண்டினியூ த ரைட். ஓகே, ரைடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஜாக்கெட்டு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு. லாஸ்ட்டாக மகாராஷ்டிரா ரைட் போனது ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு போய். ஸோ இப்போ இன்னையோட டே 1 டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூர்க்கு போகிறோம் நாங்கள். இங்கேருந்து கூர்க்கு ஒரு 518 கிலோமீட்டர்ஸ் என்னோ காமிச்சிது. அண்ட் ஒரு 9 hours ஆஃப் ரைடு இன்றைக்கி. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆகுது. நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 9 hours ஒரு பிரேக் எல்லாம் சேர்த்து ஒரு 10 இல்லை 11 or மேபி 12 hours கூட ஆகலாம். ஸோ பார்ப்போம் how this ride goes. ஸோ போன ரைடோட சீரீஸ் பேர் வந்து மான்சூன் இன் மகாராஷ்டிரா நம்ம வச்சுருந்தோம். அண்டு இந்த ரைடு கர்நாடகாவில் நம்ம பண்ணுறதால மழை ஷுருவாகிடுத்து அப்படின்னு வச்சுருக்கோம். அதாவது பேசிக்காக நான் சொன்ன மாதிரி கன்னடாவில் வந்து மழை ஷுரு எடுத்தோன்னா மழை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இங்கே மழை ஆரம்பிக்கல. அண்டு கர்நாடகாவில் நல்லா மழைன்னு கேள்விப்பட்டேன், ஃபோர்காஸ்ட்டும் பார்த்து நல்ல மழை தான் இருக்குது. அண்ட் இந்த டைட்டில் எப்படின்னா, நம்ம அன்னியர்னு ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில், அவர் கன்னடாவில் விளாக் பண்ணுவார். அவர் எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபர். அவரோட சேனல்லேருந்து பார்த்து தான் இந்த டைலாக் நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த சீரீஸோட பேர் மழை ஷுருவாகிடுத்து. ஸோ இப்போ நம்ம ஹோசூர் கிட்டே போகிறோம். அண்டு இந்த மாதிரி இடத்துல வரும்போது பாருங்கள், இந்த ஹோசூர் கிருஷ்ணகிரி கிட்டே வரும்போது தான் இந்த மாதிரி விண்மில்ஸும் நிறைய கொண்டு போவாங்க. பயங்கரமாக இருக்குங்க லாக் ஸ்கேலு. அண்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். லைட்டாக பசிக்குது. இன்னொரு 1/2 hour ஓட்டிட்டு 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் போயிட்டு. நல்ல ஒரு பேஸில் வந்துட்டுருக்கோம். Look at that mountains bro. ராஜன் சம வைப்பில் போயிட்டுருக்காரு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும். சேம் ஒரு 8 hours, 8 to 9 hours. ஸோ இந்த ரூட்டில் இந்த ஸ்ட்ரெச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்படியே பிரிட்ஜு மேலே போவோம். சைடில் ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும். அண்டு பேக் ட்ராப்பில் மவுண்டன்ஸ். வாட் அ வியூ ப்ரோ. ஆஹா, இந்த நாபீஸை வச்சு என்னால் கார்னரே பண்ண முடியலங்க. எவ்வா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோப்பா, ஒவ்வொரு கார்னர்லேயும் அப்படியே பக்னு ஆகுது. நம்ம சிஎட் டயர் இருக்கும்போது செம்மையாக கார்னரிங் பண்ணலாம். செம்மையானா ஓரளவுக்கு கார்னரிங் நல்லா பண்ணலாம். இந்த வண்டியில் வந்து ஒரு 100லலாம் போகும்போதே லைட்டாக வாபிள் வர மாதிரி, சாரி இந்த டயரில் வந்து 100ல் போகும்போதே லைட்டாக வாபிள் வர மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி நாபீஸ், வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் ப்ரோ. நாபீஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் பிளாக் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல. நம்ம ரால்கோ மோட்டோ கிராஸ் டயர் போட்டிருக்கோம். ஹைவேக்கு ஏற்ற டயரே கிடையாது. நான் இதை
லோக்கல் ட்ரையல்ஸில் ஓட்டுறதுக்காக போட்டேன். அண்டு சரி ஓகே, இப்போ நம்ம சிக்மங்களூர் கூர்க்கெலாம் போகிறோம்ல, அங்கே நிறைய ட்ரையல்ஸ் இருக்கும், அங்கே போய் இது நல்லா இது யூட்டிலைஸ் பண்ணலாமேன்ற ஒரு தாட்டில் வந்தேன். பட் ஹைவேஸில் ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் ஓகே, ஓரளவு நல்லா போகுது. கொஞ்சம் வளைச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது வண்டி. பின்னாடி டயர் நம்ம மேக்ஸஸ் போட்டிருக்கோம்ல, மேக்ஸ் ஃப்ளோர், அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நிறைய இடத்துல நல்ல grip இருக்குது. ஃப்ரண்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, ஆஃப் ரோடில் போய்ட்டால் நம்ம அதோட கெயின்ஸ் நம்ம அனுபவிக்கலாம். டைம் 9:45 ஆகுது. இப்போ தான் கிருஷ்ணகிரிக்கிட்டே வர போகிறோம் நாங்கள். ஸோ பொறுமையாக அப்படியே பேசிக்கிட்டு இன்ஸ்டா 360 வாங்கி அண்ணன் கொண்டு வந்துருக்காரு, அதில் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, பொறுமையாக போகலாம். நான் தனியாக போகும்போது தான் கொஞ்சம் ரஷ் பண்ணிட்டு வேகமாக போவேன். இந்த மாதிரி 2 பேர் போகும்போது கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு போகலாம்ல, ஜாலியாக இருக்கும். அண்டு அப்படியே கிருஷ்ணகிரிகிட்ட வந்தோடனே சீனே மாறிடுச்சு ப்ரோ. பாருங்கள், அப்படியே ஃபுல் மவுண்டெயின்ஸ், லஷ் க்ரீன், கிளைமேட் நல்ல ஒரு ட்ராப், சில்லுன்னு இருக்குது. இன்னும் கர்நாடகா கிட்டே போயிட்டால் நமக்கு வந்து காற்று ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம கர்நாடகா க்ராஸ் பண்ணி தான் போனோம். அந்த நைஸ் ரோடும் சரி, இந்த துமுக்கூர் ஹைவேவும் சரி, பயங்கரமாக விண்டு இருக்கும். அங்கே தாவாங்கிற கிட்டே போகும்போதெல்லாம் அப்படியே செம்மையாக விண்டு அடிச்சுது. ஸோ இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் வேறு ரூட்டில் போவோம். ஸ்மால் ரைட் அப்டேட். பெங்களூருக்கு இன்னும் ஒரு 78 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸில் போயிடலாம் பெங்களூருக்கு. ஸோ நம்ம கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கப்புறம் ஒரு இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வரும், பார்த்துருக்கீங்களா? எனக்கு இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இந்த ரூட்டு பார்க்கவே அப்படியே இதை தாண்டி போயிட்டால் நம்ம பெங்களூர் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்லோவாகிடும். நல்ல ஒரு அப்ஹில் மாதிரி இருக்கும், அப்படியே பொறுமையாக ஏறும் வண்டிலாம். அவ்வளோதான் இந்த இடத்த க்ராஸ் பண்ணிட்டா அப்புறம் அப்படியே நார்மலாகிடும். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது இந்த ரூட்டில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கருவேகம் சூட மழை வருமா சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே வர நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? இருக்குது மான்சூன் ரைடு ப்ரோ. லைட்டாக மழையை தூவி விடுங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ கர்நாடகாவில் என்டர் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பெங்களூர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபைனலி நைஸ் ரோடு வந்தாச்சுங்க. செகண்ட் டைம் நைஸ் ரோடு. நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ இது லாங் லீவில். ஸோ நாங்கள் வர வழியில் நிறைய ரைடர்ஸ் பார்த்தோம். எல்லாம் ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே லீவு. என்டர்ட் நைஸ் ரோட் ஃபார் த செகண்ட் டைம். ஓகே, ஒரு 22 கிலோமீட்டர் தான் நமக்கு இப்போ. இதில் தான் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து மைசூர் ரோடுக்கு போகிறோம். சரியான டிராஃபிக்கு, லைக் இன்ச் பை இன்ச்சாக போகுது வண்டிங்க, அவ்வளோ டிராஃபிக்கு. இது பார்த்தா நமக்கு போகிற கூரில் ஸ்டே கிடைக்காது போலையே. எல்லாம் கிளம்பிட்டு வராங்க லீவுன்னு. நான் சாப்பிடும்போது உட்காந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸ்டே இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம போய் சரியாக ஈவினிங் ஆகிடும். அப்புறம் அங்கே போயிட்டு கிடைக்கலன்னா வெறியாகிடும். செம்ம டிராஃபிக் ப்ரோ. ஓகே ஓகே, டோல் இருக்குது, அதான் டிராஃபிக் ஆகிக்குது. இதுக்கு மேலே போதில்
இதுதான் அவுட்டர் ரிங் ரோடு. இதில் பைக்ஸு ஆட்டோஸ்லாம் அலௌட் இல்லையா, அதான் டைவர்ட் பண்ணி கீழே விட்ருக்காங்க. ஸோ இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, பொறுமையாக போயிட்டுருக்கோம். அதனால் பயங்கரமாக இருக்குப்பா ரோடு. நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எதுக்கு அப்புறம் அங்கே எங்கன்னா டோலில் கீழே போயிட்டு பைக் அலௌட் இல்லை, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி ஏன்னா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நல்லா திரும்பிட்டோம். ஸோ அந்த ரோட்டுக்கு பேரலாக தான் இந்த ரோடும் போயிட்டுருக்கு. ஒரு பைக்ஸ் கூட அதில் போகல. ஆமாம், ஸ்டாப் செகண்ட் டேங்க் ஃபில்லு 11 லிட்டர் பிடிச்சிருக்கு. 1196. ஓகே, ஏதோ ஒரு ஸ்டேட் ஹைவே உள்ள கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரே ஸ்ட்ரைட்டு தான் ஊருக்கு. இப்போ நம்ம பேஸ் கொஞ்சம் கம்மியாகிடும். ரோடும் ரொம்ப பேட்டராக தான் இருக்குது. பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக நான் தான் காட்டுறேன். அலான்கி இது கியர் ராடு அது. ಟೈಟ್ ಮಾಡಿ. கியர் ராடு லூஸ் ஆகிடுச்சு. கைண்டு வந்துச்சுன்னா ரிஸ்க் ஆச்சு. டைட் பண்ணிட்டோம். பண்ணிட்டாங்க டைட். காசே வாங்கல பையா, தேங்க்யூ. ஷோரா? ஓகே, அப்படிதானே? மழை ಶುರುವಾಗಿடுತು. ஸ்டார்ட் ட்ரைனிங் ப்ரோ. வாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது. சடனாக செம்ம வெயில் அடிச்சிருந்தது. சடனாக அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வர ஆரம்பிச்சிச்சு. ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் பால். ட்ரையா இருக்கு. அப்படியே ஒரு குரல் போட்டுச்சு. அங்கே டார்க் கிளவுட்ஸ் தான் இருக்குது. அப்படியே மழை பெஞ்சா அந்த இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கமான் ப்ளீஸ். 2 வீலருக்கு இந்த லேன் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்குது ரோடு, மோசமாலாம் இல்லை. இட்ஸ் குட். நான் ஒன்றும் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருது, நிறுத்தி போக வேண்டியதாக இருக்குது. லுக் அட் திஸ் ஸ்ட்ரெச் ப்ரோ, செம்மையாக இருக்குது. திஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இரிட்டேட்டிங் மீ ப்ரோ. என்னாச்சு? ரெக்கார்ட் ஆகலையா? ஹீட் ஆகிட்டு இருக்கோம். லோ பேட்டரியா? பேட்டரி போடல. சூப்பர். ஸ்டாண்ட் பைல இருந்தாலும் அப்ப வந்து சார்ஜ் போகுதுடி. ஆமா, பின்ன some random place. பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ அதான் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் கோயிங். அப்படியே முடிஞ்சால் ஒரு சினிமேட்டிக் ஷாட்டும் போடலாம். Raining. Oh baby, it's raining. ரைட், ஆள உறப்பேல போ. மழை வந்துடுத்து. மழை ಶುರುವಾಯಿತು. ஐயோ, தப்பாக சொல்கிறேங்க. மழை ಶುರುವಾಯಿತು. ஆஹா, அந்த மண் வாசனைங்க செம்மையாக இருக்குது. ரெயின் கேஸ் போட்டுடலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போடலாமான்னு யோசிக்கிறேன். லைட்டாக ட்ரில் தானே ஆகுது, இன்னும் நானே லைட்டாக அது சில்லுன்னு இருக்கு. பார்த்தீங்களா, போயிடுச்சு. கைண்ட் ஆஃப் பாசிங் க்ளவுட்ஸ். A few moments later. ஓகே, லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சேம் இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஆஹா, மழை ஹெவியாக பிடிச்சிச்சு. சம் ரெயின் கொடுத்து போட்டுடலாமா?
ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு வியர் ரெயின் கோட். ரெயின் கோட்லாம் போட்டாச்சு மழை பெய்யுதுன்ட்டு. ரெயின் கோட் போட்டு அடுத்த நிமிஷமே மழை விட்டுருச்சு. சரி ஓகே, கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம், எதாவது திரும்பி கைட்டி உள்ளலாம் கடுப்பாக இருக்கும், அதான் அப்படியே போட்டுகிட்டே போகலாம். இந்த மழை விட்டு முடிச்சுன்னே ஒரு கிளைமேட் இருக்கும் பாருங்கள், சில்லுன்னு அந்த காற்றோட லைட்டாக அந்த ட்ரிசில் அடிச்சுக்கிட்டு அந்த வியூஸோட செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது ப்ரோ. இப்போ தான் மான்சூன் ரைடே ஃபுல்ஃபில் ஆகுது. அம்மா ஸ்பீட் பிரேக்கரில் விட்டேன்டா சாமி, ஏதோ சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் தப்பிச்சேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சைக்ளோன் இல்லை அங்கே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நாங்கள் நிறைய ஸ்டேஸ் செக் பண்ணி பார்த்தோம் கூர்கில். கால் பண்ணி கேட்டோம், கிட்ட ஒரு 10-15 ஸ்டே கிட்ட கேட்டோம். எல்லாமே ஃபுல்லுன்றாங்க, அவைலபிளே இல்லை ப்ரோ இன்றைக்கி அப்படின்றாங்க. எல்லாம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல, அது வேறு போய்ட்டு வேறு தேடணும். அப்படி இருந்தாலும் 3000-4000 சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த 2 நாளைக்கு இந்த ப்ரைஸ் தான், அது கம்மியில் கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டாங்க. நம்மளே வர வழியிலே பார்த்தோம் எவ்வளோ பேர் கிளம்பி வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி கிடைக்கிறது கஷ்டம்தான். என்னடா ரோட் பிளாக் பண்ணியிருக்கீங்க? டேக் டைவர்ஷன். ஊர் உள்ளே போக விட்றாங்களே, இது எங்கே போய் எக்ஸிட் ஆகும்னு தெரியலையே. சேஞ்ச் ஆஃப் ரூட், சேஞ்ச் ஆஃப் சீன் will be nice ப்ரோ. அண்ட் பேஸ் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆக போகுது. ரோடு பார்த்துட்டேன், மடிக்கேரி 181 கிலோமீட்டர்ஸ் நடாது இவ்வளோ தூரமா. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ வெறும் 40 கிலோமீட்டர் தான் வந்துடுவோம். ஓகே, ஒரு ஷார்ட் டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரூம்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. ரூம் வந்து சுத்தமாக அவைலபிளே இல்லை எங்கேயுமே. ஸோ இதுவே கொஞ்சம் நாங்கள் அதிகமாக தான் புக் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கே 2000 ரூபா ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன், பிகாஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா மொத்த கூர்க்குமே ஃபுல்லாக இருக்கான், எங்கேயுமே ரூம்ஸ் அவைலபிள் இல்லையா. இவர் ஏதோ நம்ம சென்னைக்காரர் தானே அவர். ஸோ அதனால் சென்னை அப்புறம் நீங்கள் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரூமும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மணி 5:15 ஆகுது. 3 to 4 hours ஆகும் கண்டிப்பாக. 9 o'clock 10 o'clock போல் போய் ரீச் ஆகும். ஒரு டிரான்சிஷன் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக. 1 hour 46 minutes. சன்செட் ஆகி முடிஞ்சது இப்போ தான். அந்த கலர்ஸை பாருங்கள், சான்ஸே இல்லை. கோல்டன் ஹவர் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அந்த டைமில் மட்டும் நாங்கள் நிறுத்திடுவோம். ரூட் ரொம்ப சீனிக்காக இருக்குது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் போல். நம்ம எங்கே வீடியோஸ் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு லேட் ஆகிடுச்சு. இது லாஸ்ட் ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ தான் டிஃபன் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இது ஃபாரஸ்ட் ரூட்டு போல் பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம குளிர் வேறு, சில்லுன்னு இருக்குது ப்ரோ. பயங்கர திகிலாக இருக்குது ப்ரோ. யாருமே நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். ஹேர்பின் பெண்டெல்லாம் வேறு வருதா இதில். எலிஃபெண்ட் கிராசிங் ஆனால் இந்த டைமில் வர வாய்ப்பு இல்லை. நானும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேங்க. இந்த மாதிரி வைல்ட் லைஃப்பை வந்து ஸ்பாட் பண்ணதே இல்லை. நான் நிறைய பேர் ஸ்பாட் பண்ணி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட்டு நம்ம கண்ணில் மாட்டல. ஒரு நாள் மாட்டோம். செக் போஸ்ட். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ். இது இப்போ தான் அங்கே செக் போஸ்ட்டில் போர்டு பார்த்தேன். ப்ரோ எதுனா வந்தால் கூட ஓடக்கூட முடியாது ப்ரோ. இந்த வண்டியை திருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டுருக்கோம். ஓ பைசன், ஒத்தா பைசன். அது ஒன்றும் பண்ணாது, நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும். பட் ஆனால் யானை அப்படி இல்லை. யானை கொஞ்சம் ரிஸ்க்கு. அண்ணா பைசன்ண்ணா, பைசன் பார்த்தீங்களா? இல்லையா ரைட் சைடில் ஒரு பைசன் இருந்துச்சா, பார்க்கல? நான் எங்கே பார்த்தேன்? என்ன தான் விட்டு போயிட்டீங்களா?
நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் வாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ரூம் போகிறதுக்கு. ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ, லொக்கேஷன்லாம் பகலில் பார்த்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் போல். சம்திங் ஏதோ ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட ஸ்டே. ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இருந்தாச்சு, கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது, இட்ஸ் ஓகே. ஸோ வெளியேருந்து பார்க்க ரூமு சுமாராக இருக்குன்னு சொன்னோம், பட் உள்ளே வந்தோன்னு தான் தெரியுது. நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது வந்து உள்ளே வந்து சும்மா அந்த ரிசப்ஷன் ஏரியா மாதிரியோ இல்லை ஹால் மாதிரியோ வச்சுக்கோங்க. அங்கே ஃபேர் ஷாஃப் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் அப்படியே உள்ளே வந்தால் லிவிங் ரூமா இல்லை பெட்ரூமா ஏதோ ஒன்று. இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு போனால் இங்கே டைனிங் ரூம். அண்ட் திறந்து வெளியே வந்தால் ஒரு பால்கனி. கீழே நம்மளோட பைக்ஸ் நிற்குது, காலைல காட்டுறேன். அண்டு இன்னியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டே வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பராக இருக்குது ஸ்டே பார்க்குறதுக்கு. அண்ட் ராஜண்ணா, how about the ride experience? ரைட் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா தான் இருந்துச்சு. நீ நல்லா தான் போச்சுல்ல நாலு? கண்டிப்பாக ஃபோட்டோ வீடியோ ஆமாம் அதான் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரிச்சா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இருந்துச்சு மலை. ஓகே ஓகே, அந்த இடத்துல எடுத்த அதெல்லாம் அந்த வீடியோ ஃபுல்லாக கிரெடிட்ஸ் வந்து ராஜண்ணா தான். அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்தது ஃபுல்லாக ராஜண்ணா தான். பயங்கரமாக எடுத்துருக்காப்புல. அண்ட் இப்போ நாங்கள் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைசன் பார்த்தோம், ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதை. அண்டு நெக்ஸ்ட்டு காலையில் நாங்கள் எழுந்து ஃபுல்லாக இந்த இப்போ வரும்போதே இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளே வரதே பயங்கர திகிலாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதை எடுக்கலாமா ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆனா ஸ்லோப் வந்துச்சு. ரெண்டாவது ரொம்ப குறுகலா இருந்துச்சா, கேமரா எடுக்க முடியும். கேமரா இருந்தாவே நான் கோப்ரோல ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு காலையில் நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வெளியே ஒரு பாண்டுலாம் இருக்குங்க, நான் பகலில் காட்டுறேன் ஏரியா இந்த இடத்த உங்களுக்கு. அண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். டே 2 எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ தனியாக வரும். பாய்.